ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரூட் பவுல் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா வந்து தை கடவெள்ளி அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். நாகாத்தம்மன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், ரொம்ப பழமையான கோயில். இது ரொம்ப வருஷம் அது போய், ஸோ அதனால் போயிட்டு வந்துட்டு அப்புறம் சிம்பிளாக லன்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக வந்து பூஜை பண்ணுறதுக்காக நிலவாசெல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலமும் போட்டு விட்டுட்டேன். தை கடவெள்ளி அப்படிங்கிறதுனால சாமிக்கு வேப்பலை மாலை சாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேப்பலை பறிக்கவும் வந்தாச்சு. வீட்டுக்கு மாடியிலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா வேப்பலை மரம் நல்லா தளர்ந்து வந்துருக்கும். ஸோ தேவைப்படுற அளவுக்கு வேப்பிலை மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா வேப்பிலை மாலை வந்து கட்டியிருந்தேன். இந்த வீடியோ வந்துட்டு எப்படி கட்டுறது அப்படிங்கிறத தனியாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். சாமிக்கு நல்லா மாலை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்லேயும் சிம்பிளாக பூஜை பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. நானும் தங்கச்சி அதுக்கப்புறமா பாப்பா குட்டி எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். வீட்டிலேருந்து கொஞ்சம் நடந்து போகிற தூரத்தில் தான் கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். நான் சின்ன வயசுலேருந்தே நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். அம்மாவுக்கு வந்து வேப்பிலை மாலை சாத்தினது ரொம்ப அழகாக இருந்தது. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.